தங்கம் வெள்ளி மீதான வரி உயர்வு, மக்களின் மீது இடியை இறக்கிய மத்திய அரசு, நெருக்கடியில் இருக்கிறதா இந்திய பொருளாதாரம், நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஹாய் விவஸ். தங்கம் எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான உலோகம். அதுவும் இப்போ அமெரிக்கா ஈரான் போராலையும் உக்ரைன் ரஷ்யா போராலையும் இந்த தங்கத்தோட வீழ்ச்சி, அமெரிக்கா ஈரான் போராலையும் உக்ரைன் ரஷ்யா போராலையும் திடீர்னு தங்க விலை ஏறுது, திடீர்னு தங்க விலை இறங்கு. இதனால மக்கள் ஒவ்வொரு நாளும் குழப்பமா அடைஞ்சிட்டு தான் வராங்க. ஆனா என்ன இருந்தாலும் தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ அவங்களுக்கும் ஷாக்கிங் கொடுக்குற விஷயமா தான் மத்திய அரசு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மீட்டிங்ல நீங்க இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் டீசலை வாங்கி சேமிச்சு வச்சுக்கோங்க. இல்ல, ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க, தங்கத்தோட விலை அதிகமாக போகுது, பெட்ரோல் டீசல் விலை உயர போகுது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்கக்கூடாது, என்னடா நாட்டோட பிரதமர் எப்படி சொல்றாருன்னு சொல்லி அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா தங்க வியாபாரிகள் வந்து கோவப்பட்டாங்க. என்னப்பா ஒரு பிரதமர் இப்படி சொல்லாமா, இதனால மக்கள் பீதி அடைஞ்சு தங்கம் வாங்காம இருக்காங்களே, இப்போ நாங்க வாங்கின நகையெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு அவங்க கோவம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ மத்திய அரசு ஒரு விஷயம் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே தங்கத்தை அதிகமா இறக்குமதி செய்யற நாடு இந்தியா தான். அதை இந்தியா 2ஆம் இடம் வகிக்குது. காரணம், இங்க இருக்க மக்கள் தங்கத்தை ஒரு முக்கியமான பொருளா பாக்குறாங்க. கலாச்சாரத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி, தங்கம் ஒரு முக்கியமான பொருள் அப்படிதான் அவங்களோட பார்வையில. அப்படிப்பட்ட நாட்டுல தங்கம் அதிகமா இறக்குமதி பண்றதுனால அந்நிய செலாவணி பாதிக்கப்படுமோ என்ற ஒரு காரணத்துக்காக மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதான் இந்திய மதிப்புல வாங்க முடியாது, கண்டிப்பா டாலர் மதிப்புல மட்டும்தான் பண்ண முடியுமே. அப்போ இதனால இந்தியாவில் இருக்க அந்நிய செலாவணி பாதிக்கப்படும், அந்நிய செலாவணி கையிருப்புல இருக்கணும்னு சொல்லி மத்திய அரசு இதுக்கப்புறம் தங்கத்தை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வரி 6%, ஆனா இப்போ 15% அதை உயர்த்தியிருக்காங்க, தங்கத்துக்கும் சரி வெள்ளிக்கும் சரி. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதான், அந்நிய செலாவணி கையிருப்புல இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்போ ஈரான் அமெரிக்கா போரால தங்கத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. இப்படி கூட்டிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல தங்கத்தை வாங்குறது இந்தியாவுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, அது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்கலாம். அதனாலதான் நாங்க இப்போ 15% வரியை விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க தங்கத்துக்கு வரி விதிச்சிட்டீங்க, ஓகே, ஆனா இந்த சுமையெல்லாம் சாமானிய மக்கள் எங்க மேலதானே விழப்போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அரசு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இந்த 15% வரி விதிப்புக்கு காரணம் இந்த ஈரான் அமெரிக்கா போரால தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல போகுது. இப்படிப்பட்ட டைம்ல தங்கம் வாங்குறது சரி கிடையாது, அதை குறைக்கணும் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க இப்படி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த நிலைமை தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. படிப்படியா குறையறதுக்கு முக்கியமா அமெரிக்க ஈரான் போர் மாறிடுச்சு. முக்கியமா ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நிலைமை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தங்க நகை செய்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்க இறக்குமதியில இப்படிப்பட்ட வரி நீங்க விதிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கள்ளச்சந்தையில தங்கம் வரும், அது மட்டும் இல்லாம தங்க கடத்தல் போன்ற பல அபாயங்களை இந்தியா தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது தங்க வியாபாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தங்க வியாபாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மக்களோட கேள்வினா, சரி இப்ப நீங்க வரி விதிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த வரியை மாற்றப்படும் அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அது உண்மைதானா? இல்ல ஏன்னா ஒரு வாட்டி கோல்டோட ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா மாற திடீர்னு வேணா இறங்கலாம், ஆனா திரும்ப அது உச்சத்தை தொடும். இதனால மக்கள் தான் பாதிப்படைய போறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தங்கம் எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான உலோகம். அதுவும் இப்போ அமெரிக்கா ஈரான் போராலையும் உக்ரைன் ரஷ்யா போராலையும் இந்த தங்கத்தோட வீழ்ச்சி, அமெரிக்கா ஈரான் போராலையும் உக்ரைன் ரஷ்யா போராலையும் திடீர்னு தங்க விலை ஏறுது, திடீர்னு தங்க விலை இறங்கு. இதனால மக்கள் ஒவ்வொரு நாளும் குழப்பமா அடைஞ்சிட்டு தான் வராங்க. ஆனா என்ன இருந்தாலும் தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ அவங்களுக்கும் ஷாக்கிங் கொடுக்குற விஷயமா தான் மத்திய அரசு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மீட்டிங்ல நீங்க இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் டீசலை வாங்கி சேமிச்சு வச்சுக்கோங்க. இல்ல, ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க, தங்கத்தோட விலை அதிகமாக போகுது, பெட்ரோல் டீசல் விலை உயர போகுது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்கக்கூடாது, என்னடா நாட்டோட பிரதமர் எப்படி சொல்றாருன்னு சொல்லி அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா தங்க வியாபாரிகள் கோவப்பட்டாங்க. என்னப்பா ஒரு பிரதமர் இப்படி சொல்லாமா, இதனால மக்கள் பீதி அடைஞ்சு தங்கம் வாங்காம இருக்காங்களே, இப்போ நாங்க வாங்கின நகையெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு அவங்க கோவம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ மத்திய அரசு ஒரு விஷயம் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே தங்கத்தை அதிகமா இறக்குமதி செய்யற நாடு இந்தியா தான். அதை இந்தியா 2ஆம் இடம் வகிக்குது. காரணம், இங்க இருக்க மக்கள் தங்கத்தை ஒரு முக்கியமான பொருளா பாக்குறாங்க. கலாச்சாரத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி, தங்கம் ஒரு முக்கியமான பொருள் அப்படிதான் அவங்களோட பார்வையில. அப்படிப்பட்ட நாட்டுல
தங்கம் வந்து அதிகமா இறக்குமதி பண்றதுனால அந்நிய செலாவணி பாதிக்கப்படுமோ என்ற ஒரு காரணத்துக்காக மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ தங்கத்தை வந்து நம்ம இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதான் இந்திய மதிப்புல வாங்க முடியாது, கண்டிப்பா டாலர் மதிப்புல மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ இதனால இந்தியாவில் இருக்க அந்நிய செலாவணி பாதிக்கப்படும், அந்நிய செலாவணி கையிருப்புல இருக்கணும்னு சொல்லி மத்திய அரசு இதுக்கப்புறம் தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரி 6%, ஆனா இப்போ 15% அதை உயர்த்தியிருக்காங்க, தங்கத்துக்கும் சரி வெள்ளிக்கும் சரி. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதான் அந்நிய செலாவணி கையிருப்புல இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்போ ஈரான் அமெரிக்கா போரால தங்கத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. இப்படி கூட்டிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல தங்கத்தை வாங்குறது இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, அது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்கலாம். அதனாலதான் நாங்க வந்து இப்போ 15% வரியை விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க தங்கத்துக்கு வரி விதிச்சிட்டீங்க ஓகே, ஆனா இந்த சுமையெல்லாம் வந்து சாமானிய மக்கள் எங்க மேலதானே வந்து விழப்போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அரசு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இந்த 15% வரி விதிப்புக்கு காரணம் இந்த ஈரான் அமெரிக்கா போரால தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல போகுது. இப்படிப்பட்ட டைம்ல தங்கம் வாங்குறது சரி கிடையாது, அதை குறைக்கணும் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க இப்படி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த நிலைமை தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. படிப்படியா குறையறதுக்கு முக்கியமா அமெரிக்க ஈரான் போர் வந்து மாறிச்சு. முக்கியமா ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நிலைமை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தங்க நகை செய்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்க இறக்குமதியில இப்படிப்பட்ட வரி நீங்க விதிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கள்ளச்சந்தையில தங்கம் வரும், அது மட்டும் இல்லாம தங்க கடத்தல் போன்ற பல அபாயங்களை வந்து இந்தியா தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தங்க வியாபாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தங்க வியாபாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்களோட கேள்வினா, சரி இப்போ நீங்க வரி விதிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த வரியை மாற்றப்படும் அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அது உண்மைதானா? இல்ல ஏன்னா ஒரு வாட்டி கோல்டோட ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா மாற திடீர்னு வேணா இறங்கலாம், ஆனா திரும்ப அது உச்சத்தை தொடும். இதனால வந்து மக்கள் தான் பாதிப்படைய போறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.